லெட்ஸ் கிரியேட் அ chatbot யூசிங் பைத்தான் வித்தின் 5 லைன்ஸ் ஆஃப் கோடில் கூகுளில் போய் ஜெமினா ஏபிஐ கீன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. செகண்டாக வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி அதில் கிரியேட் ஏபிஐ கீ அப்படிங்கிற ஒரு பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆகும். இந்த கீயை தான் நம்ம பைத்தான் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் dive into Visual Studio Code, create a file chatbot and install pip install Google Generative AI. இந்த பேக்கேஜை நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி ஒரு ஆலிஸ் க்ரியேட் பண்ணுறோம் GenAI அப்படின்னு. நம்ம பேக்கேஜிலிருந்து கான்ஃபிகருங்கிற மெத்தடை கால் பண்ணி அந்த மெத்தடுக்கு நம்ம ஏபிஐ கீயை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஜென்ரேட்டிவ் மாடல் அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். தென் அதோட கன்ஸ்ட்ரக்டரில் என்ன ஜெமினை மாடல் யூஸ் பண்ண போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். நம்ம கேட்க போகிற கொஷினுக்கு ஒரு யூசர் இன்புட் வாங்குகிறோம். இன்ஸ்டன்ஸ் டாட் ஜென்ரேட் கண்டென்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி நம்ம கொஷினை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு ஜெமினாய் சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கி தரும். அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்வொர்க் கனெக்ஷன் உங்கள் சிஸ்டமில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்கள். நவ் யூ கேன் ஆஸ்க் எனிதிங் டு யுவர் chatbot, it will respond to you.